புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியில் குவிந்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் எழுகுமாரிடம் கேட்கலாம். எழுகுமார், வணக்கம். இதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன? ஏதேனும் வழிமுறைகள் ஏதேனும் வெளியிடப்பட்டிருக்கிறதா? விவரங்கள். சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் ஆண்டுதோறும் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக பல்வேறு மாநிலங்கள் மற்றும் பல்வேறு வெளிநாடுகளில் இருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வருவது வழக்கம். இதன் காரணமாக புதுச்சேரியில் உள்ள ஓட்டல்கள், ரிசார்ட்கள், கடற்கரையில் உள்ள பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இன்று நள்ளிரவு ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுவதற்காக புதுச்சேரி கடற்கரையில் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் பொதுமக்கள் கூடுவர். இதன் காரணமாக கடற்கரை சாலையில் பல்வேறு முன்னேற்பாடுகளை போலீசார் செய்துள்ளனர். குறிப்பாக சட்டம் ஒழுங்கு, போக்குவரத்து சீர் செய்வதற்கென 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். எப்போதுமே விதி மேல பழி போடாதீங்க. இங்க ஒருத்தர் மெழுகுவர்த்தி பிசினஸ் செஞ்சு 20 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இதேபோல் தன்னார்வலர்கள் மற்றும் என்சிசி ஆகிய அந்த படையினை சார்ந்த மாணவர்களும் இந்த போக்குவரத்து சீர் செய்வது போன்ற பல்வேறு பணிகளில் ஈடுபட உள்ளனர். இதனிடையே இன்று மதியம் 2 மணி முதல் நாளை காலை 9 மணி வரை கடற்கரை ஒட்டியுள்ள ஒயிட் டவுன் எனப்படும் இந்த ஒயிட் டவுன் பகுதி முழுவதுமாக போக்குவரத்திற்கு வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ஆம்பூர் சாலையிலிருந்து கடற்கரை நோக்கி செல்லும் அனைத்து சாலைகளும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இதேபோல் மருத்துவமனை மற்றும் அவசர சிகிச்சைக்கு செல்லும் வாகனங்கள் மட்டும் தனியாக வருவதற்காக வழிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த ஒயிட் டவுன் எனப்படும் பகுதி முழுவதுமாக பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு மூடப்பட்டு வருகிறது. மேலும் கடற்கரை ஒட்டியுள்ள தேவாலயங்கள், தங்கும் விடுதிகள், உணவகங்கள், அத்தியாவசிய பொருட்கள் ஏற்றி வரும் வாகனங்களுக்கு சிறப்பு பாஸ் அரசு சார்பில் வழங்கப்பட்டுள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு கடற்கரை வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அவர்கள் வரும் வாகனங்கள் நிறுத்துவதற்காக கடற்கரையை ஒட்டியுள்ள 10 இடங்களில் தற்காலிக பார்க்கிங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் புதுச்சேரியில் உள்ள இந்த கடற்கரை ஒட்டியுள்ள பெட்டிசம்பர் தனியார் பள்ளி, புதிய துறைமுகம், இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் இந்த பார்க்கிங் வசதிகளானது செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் பல்வேறு பகுதியில் இருந்து புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை பேருந்து நிலையத்திலிருந்து கடற்கரை அழைத்து வருவதற்காக 30 அரசு பேருந்துகள் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் கேளிக்கை நிகழ்ச்சிகள், மதுபார்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு பின் நடத்த அனுமதி கிடையாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டை ஒட்டி ஆண்டுதோறும் நள்ளிரவு 1 மணி வரை மதுபான கடைகள் திறக்க சிறப்பு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த ஆண்டும் நள்ளிரவு 1 மணி வரை மதுபான கடைகள் திறந்திருக்க அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் புத்தாண்டு அன்று மது அருந்திவிட்டு பணியில் ஈடுபடும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். இதேபோல் கடற்கரை சாலையில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இன்று மாலை முதல் கடற்கரைக்கு ஆயிரக்கணக்கானோர் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக படையெடுப்பார்கள் என்பதன் காரணமாக புதுச்சேரி போலீசார் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனர். மேலும் எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்களும் இந்த புத்தாண்டு அன்று ஏற்படாமல் இருப்பதற்காக போலீசார் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி எழுகுமார்.